ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த காலத்தில் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது சூரிய பகவான், புதன் பகவான், குரு, சுக்ரன், ராகு, கேது அப்படின்னு 9 கிரகங்களும் ரொம்பவே உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் இந்த காலம் ரொம்பவே நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம். எந்த காலம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு புதிய முயற்சிகளில் இறங்கினாலும் சரி, இல்லை முதலீடுகள் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது எதிர்காலத்திலையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல்களையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. இந்த மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது அவசியம். மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே நிலைமை அப்படியே உங்களுக்கு சீராகும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும். கடந்து வந்த கடினமான பாதைகள் எளிதாக ஆரம்பிச்சிடும். தடைப்பட்ட காரியங்கள், அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்பவே சிக்கலாகவும் போராட்டமாகவும் இருந்ததோ அது எல்லாமே விலகி ஒரு சுமூகமாக எல்லாமே உங்களுக்கு முடிய ஆரம்பிச்சிடும். வெற்றிக்கான பாதை திறக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளாக கும்பராசிக்காரர்கள் பல விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த மார்ச் 20க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்கள் ரொம்பவே உக்கிரமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஹேஷ்டாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது நவக்கிரகங்கள் உக்கிரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய நிலைகளில் இருந்து மாறுபட்ட பலன்களை மனிதர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனாலேயே இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தை, இப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கணும், தொழில் ஆரம்பிக்கணும், புதிய முதலீடு பண்ணணும், ஒப்பந்தங்களில் கையெழுத்திடணும், வெளிநாட்டுக்கு புறப்படுவதற்குண்டான வாய்ப்புகள், திருமணம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? நல்ல நல்ல விஷயங்கள், அது எதுவுமே இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் உக்கிரமாக இருக்கக்கூடிய இந்த ஹேஷ்டாக் காலத்தில் செய்ய மாட்டாங்க. செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கான காரணம், அது உங்களுக்கு பலனளிக்காது. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம், நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், கால தாமதத்தை உருவாக்கலாம், நிறைய போராட்டங்களை உருவாக்கலாம். அப்படின்றதுனால இந்த காலத்தில் எந்த ஒரு புது வேலையும் ஆரம்பிக்கிறது செய்யறது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில பல சஞ்சலங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத பயம் இருக்கலாம், மனப்பதட்டம் ஏற்படலாம், குழப்பமான நிலை இருக்கலாம், டென்ஷன், கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த மார்ச் 20 வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுமாரான நிலைகள் இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ, கடனாக பணத்தை வாங்குறதோ, இல்லை முதலீடு செய்யறதையோ, பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதையோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தாய் வழி உறவுகளில் சிக்கல்கள் எழலாம். வீடு அப்படி இல்லைன்னா வாகன பராமரிப்புக்காக செலவுகள் அதிகமாகலாம். பூர்வீக சொத்து விவகாரங்களில் பின்னடைவு ஏற்படுங்க. உடல் நலத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. முதலீடுகள் அப்படி இல்லைன்னா சொத்துக்களை வாங்கும்போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். அதிக அலைச்சல்கள் காரணமாக மன அழுத்தம், மன சோர்வும் ஏற்படலாம். அதனால ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதிலும் உடல் உபாதைகள், அதாவது கை கால்களில் உபாதைகள் ஏற்படுறது, தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க. தங்களுடைய சேமிப்பு குறைய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் ரொம்பவே கட்டுப்பாடு அவசியமாகிறது. வங்கி இருப்பும் பலருக்கும் கரைய ஆரம்பிக்கும். பண விரயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே நேரம் பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க. கண் உபாதைகள் தோன்றி மறையலாம். பணவரவு இருக்கும், அதே சமயத்தில் செலவுகளும் தங்களை துரத்த ஆரம்பிக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால நிதானமாக நீங்கள் செயல்பட்டால் பெரிய பாதிப்புகள் இன்றி நீங்கள் தப்பித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் நிதானமாகவும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. வேலையில் கூடுதல் சுமைகள், பொறுப்புகள் அதிகரிக்கத்தாங்க செய்யும். மன அழுத்தமும் அதிகரிக்கலாம். உடல்நல கோளாறுகள் தோன்றி மறையும். பேச்சில் நிதானத்துடன் இருக்க வேண்டியது
வேண்டியது அவசியம். பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் விவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க. தொழிலில் மந்த நிலையும் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கடின உழைப்பு மட்டுமே வெற்றியை தங்களுக்கு தேடி தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பலரையும் பாதிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலத்தில் பெரிதாக எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அதிகப்படியான ஆர்வத்தை காட்ட மாட்டீங்க. ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் சில விஷயங்களில் சவால்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் நிறைய சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் தேவையற்ற கோபம் மற்றும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் விபத்துக்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தலைக்கவசம் அணிந்து கொள்வதும் சாலை விதிமுறைகளை பின்பற்றுவதும் முக்கியமான ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர நீண்ட தூர பயணங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் கடுமையான எதிரிகள் தொல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால எதிரிகள் இடத்துல உஷாரா செயல்பட பாருங்க. மறைமுகமான எதிர்ப்புகளும் எதிரிகளுடைய தொல்லைகளும் இருந்து வந்த நிலையில இந்த காலகட்டத்தில் நேரடியான எதிரிகளினுடைய தாக்கம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளாக உங்களுக்கு நடக்கக்கூடிய சில மோசமான தாக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவே பார்த்தீங்கன்னா மார்ச் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த நிலைமை அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய ஆரம்பிச்சிடும். எதிரிகள் கூட தங்களுக்கு பணிந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. தங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சலான செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரையும் வியக்க வைக்கும். அந்த தைரியம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவர் மத்தியிலையும் பார்க்கும் பொழுது ஒரு விதமான அச்ச உணர்வை தோன்ற வைக்கும். அப்படிங்கிறதுனால எதிரிகளும் தங்களை கண்டு அச்சப்பட்டு பணிந்து செல்வார்கள். இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், அனுகூலமான நிலைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் நெடுந்தூர பயணங்கள், அதிலும் இரவு நேர பயணங்கள், இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தேவை, அத்தியாவசியம், இந்த பயணம் நமக்கு ரொம்ப முக்கியம், இல்லைன்னா நமக்கு மிகப்பெரிய விளைவு ஏற்படும், ரொம்ப கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்க. அதுவும் ஒரு தனிமையான பயணம் இல்லாமல் கூட யாராவது இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அவசியம் அப்படின்னா மட்டும் முழுமையான திட்டமிடலுடன் செல்ல வேண்டியது முக்கியம். சிறிய பயணங்கள் மட்டுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் பாதுகாப்பானது. அதே நேரம் செவ்வாய் வாகனங்களையும் ராகு எதிர்பாராத நிகழ்வுகளையும் குறிப்பதாக கருதுறதுனால ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. இந்த நேரத்தில் குடும்பம் அப்படி இல்லைன்னா பணியிடத்தில் உங்களுக்கு தகராறுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அதிலும் குறிப்பாக உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிறிய விஷயங்கள் பெரிய பிரச்சனைகளாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது. தவறான புரிதல்களும் ஏற்படலாம். அது ஏற்படாத வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா தவறான புரிதல்கள் அடிக்கடி உருவாகும். நீங்கள் ஒருத்தருடைய செயலை பார்த்து இது தப்பான ஒரு விஷயம், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு விஷயத்தை அசைன் பண்ணி அவங்கள தப்பாக நினச்சி அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவு விவாதம் அது பெரியும். ஆனால் பிற்காலத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது ரொம்பவே நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு எதிர்காலத்தில் வரும்போது நீங்கள்
நீங்கள் அந்த இடத்துல செஞ்ச அந்த தவறு அப்படின்றது உங்களால் மாற்ற முடியாத ஒன்றாக மாறும். இது ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வாக உங்களுக்கு மாறும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் மனதை நீங்கள் ரொம்பவே அமைதியாக வைத்திருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் தியானம், பிரயாணமும், யோகா, உடற்பயிற்சி போன்றவை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை, முதலீடுகள், பெரிய சொத்து வாங்கிறது போன்றவற்றில் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. இந்த காலத்தில் ரிஸ்க் அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் ரிஸ்கெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் நீங்கள் நினச்சி ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிஜமாலுமே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரியே ஆயிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனையையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்திடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே நேரம் தேவையற்ற செலவுகளை இந்த நேரத்தில் குறைச்சிக்கோங்க. இந்த காலத்தில் நீங்கள் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு இதனுடைய தாக்கம் எல்லாமே தணிந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் அமைவ வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை, குழப்பம், பதட்டம், மனபயம் இது எல்லாமே இருக்கும். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவீங்க. ஒரு சிக்கல், சினுங்கள், எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழறது எல்லாமே இந்த நேரத்தில் இருக்கும் தான். அது தவிர்க்க முடியாத ஒன்று. இதை நீங்கள் தவிர்த்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது இறை வழிபாடு ஒன்றே சிறந்தது. அதே மாதிரி உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள நீங்கள் தியானம், உடற்பயிற்சி எல்லாம் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு முதலீடு குறித்து முடிவெடுக்கிறது நல்லது.